சுவிசேஷம். இந்த நாளுக்குரிய தேவ வார்த்தை. For the Lord gave wisdom, out of his mouth comes knowledge and understanding. Proverbs 2:6. యెహోవాయే జ్ఞానమిచ్చువాడు, తెలివియు వివేచనయు ఆయన నోటి నుండి వచ్చును. సామెతల గ్రంథం 2వ అధ్యాయం 6వ వాక్యం. கர்த்தர் ஞானத்தை தருகின்றார், அவர் வாயினின்று அறிவும் புத்தியும் வரும். நீதிமொழிகள் 2:6. அன்பின் தேவ பிள்ளைகளே, ஒருவேளை பணத்தையும் செல்வத்தையும் நாம் மனிதரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் ஞானத்தையோ தேவனை அல்லாமல் ஒருவரிடத்திலிருந்தும் நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. அப்படி பெற்றுக்கொள்வோம் என்று நாம் நினைப்போமானால் அது நிச்சயமாய் நம்மை தோல்வியிலே கொண்டு போய் நிறுத்திவிடும். சாலமோன் ராஜாவை பாருங்கள். அவர் அத்தனை ஞானவானாய் இருப்பதற்கு காரணம், அவர் தேவனிடத்திலே கடந்து சென்று, ஆண்டவரே, போக்கும் மரத்தும் அறியாத சிறு பிள்ளையாய் இருக்கிறேன், இந்த ஜனங்களை நடத்தத்தக்கதாக ஞானத்தை எனக்கு கொடுங்கள் என்று தேவனிடத்திலே மன்றாடினாராம். தேவன் சொன்னாராம், நீ ஞானத்தை கேட்டபடியினால் நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் சம்பத்தையும் உனக்கு தருவேன் என்று. நிச்சயமாய் தேவனிடத்திலே நாம் ஞானத்தை கேட்போமானால் கர்த்தர் நாம் கேட்காத சகல நன்மைகளும் நமக்கு தருவார். ஆனால் நாம் எந்த மனநிலையிலே கர்த்தரிடத்திலே கேட்கின்றோம் என்பதை யோசித்து பார்ப்போமா? கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். எங்களோடு கூட இணைந்து ஊழியம் செய்ய விரும்பினால் இந்த வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொடுங்கள். இது ராஜ்யத்தின் சுவிசேஷம். Thank you for watching. God bless you.